திருநாங்கூர் திருத்தல மகாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், அர்ஜுனன் ஒரு புனித ஸ்தலத்திற்கு யாத்திரையாக தென்னாட்டிற்கு வந்தான். வலிமை மிக்க போர் வீரன் தன் குடும்பத்தினருடன் நகர்ந்தான். ஆங்காங்கே நீராடி புனித ஸ்தலங்களில் தர்மம் செய்தார். வயல்களில் தெய்வ வடிவங்களை பயபக்தியுடன் பார்ப்பது. இவ்வாறு துறவிகளுடன் பழகும்போது புராண கதைகளை அவர் கேட்டறிந்தார். அமைதியான இதயத்துடன் அவர் பூமியில் மகிழ்ச்சியுடன் அலைந்தார். ஒரு முறை பெரிய காட்டில் அவருக்கு மிகவும் தாகம் ஏற்பட்டது. குளிர்ந்த நீரை தேடி அலைந்தார். அந்த காட்டில் எங்கும் கோடை வெயில் கொளுத்தியது. குளங்களும் பனை மரங்களும் தண்ணீரின்றி வறண்டன. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை கண்டு பயந்து கடுமையான துறவறம் செய்தார். புலன்களை வென்று கோபத்தை வென்று பக்தி யோகத்தில் ஈடுபாடு கொண்டவர். அப்போது அழகான கருமையான நிறத்துடன் ஒரு சிறுவன் தோன்றினான். அவர் மஞ்சள் மற்றும் அழகான உடையணிந்து தங்க தலைப்பாகையால் அலங்கரிக்கப்பட்டார். தடியை கிளறி கையில் முரளியை மென்மையாக வாசித்தார். அவர் அர்ஜுனனிடம் வந்து இனிமையான புன்னகையுடனும் பேச்சுடனும் அவரிடம் விசாரித்தார். பாலகன் கூறினான், அரசரே, தாங்கள் எப்போதும் என் வழிபாட்டிற்கு தகுதியானவர் என்பதால் உங்களை வரவேற்கிறேன். வணக்கத்திற்கு தகுதியான விருந்தினர் தாங்கள் யார்? தாங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? பார்த்தனான அர்ஜுனன் கூறினார், என் அன்பு குழந்தையே, நான் அர்ஜுனன் என்று பாண்டவர்களிடையே நன்கு அறியப்பட்டவன். நான் யாத்திரை மேற்கொண்டிருந்த போது காட்டின் நடுவில் உள்ள இந்த இடத்திற்கு வந்தேன். நான் இன்று மிகவும் தாகமாக இருக்கிறேன். தண்ணீர் எடுக்க எங்கும் கிடைக்கவில்லை. அதனால் நான் இங்கு அமர்ந்து மிகுந்த மன உளைச்சலில் ஆழ்ந்து சிந்திக்கிறேன். ஸ்ரீ சத்குரு கூறினார், இவ்வாறு சிறுவனிடம் உரையாடிய போது அவனும் இனிய வார்த்தைகளை பேசினான். பிறகு கையில் ஒரு குச்சியை பிடித்து நடக்க ஆரம்பித்தான். பாலகனான குழந்தை கூறியது, நான் மாடு மேய்ப்பவன், காட்டில் மாடுகளை மேய்ப்பவன். அரசரே, வரவேண்டும், வருந்த வேண்டாம். நான் தமக்கு தண்ணீர் காட்டுகிறேன். குடும்பத்தினர் அதை அருந்திவிட்டு அங்கிருந்த பழங்களை உட்கொண்டனர். பகவானே, மரத்தின் நிழலில் இளைப்பாரி மீண்டும் உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு பேசிவிட்டு மாடு மேய்க்கும் சிறுவன் அர்ஜுனனை மிகுந்த மரியாதையுடன் அழைத்து வந்தான். எங்கோ சென்று தன் கைத்தடியால் தரையில் குத்த ஆரம்பித்தான். கரும்பை வெறுமனே நசுக்குவதன் மூலம் பால் குளிர்ந்து சுத்திகரிக்கப்படுகிறது. பிறகு அர்ஜுனன் புறப்பட்டு உயர்ந்த ஆனந்தத்தை அடைந்தான். அங்கு நீராடிய பின் பால் குடித்து குடும்பத்துடன் மகிழ்ந்தார். பழங்களை உண்டுவிட்டு ஓய்வெடுத்து மரத்தின் நிழலுக்கு வந்தார். சிறுவன் காணாமல் போனான். அவனது உச்சக்கட்ட மகிழ்ச்சியை மேம்படுத்தினான். குழந்தை அர்ஜுனனை தேடி மிகவும் வியப்படைந்தார். உறங்கியதும் சிறுவனை கனவு கண்டான். மீண்டும் அவர்களுக்கு பார்வை அளித்த பார்வையுடன் பக்தர்களுடன் அன்பாக பேசினார். பரமபுருஷ பகவான் கூறினார், என்னை பிரபஞ்சத்தின் கர்த்தாவாகவும் துவாரகையின் தவறில்லாத இறைவனாகவும் அறிந்து கொள்ளுங்கள். குருக்களின் வழி தோன்றலே நான் பசு மேய்க்கும் சிறுவன் வேடத்தில் இங்கு வந்துள்ளேன். தமது தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுக்க வந்தேன். நான் உங்களின் சிறந்த நண்பர். நீங்கள் என்னுடையவர் என்பதில் சந்தேகமில்லை. ஸ்ரீ சத்குரு கூறினார். உடனே அர்ஜுனன் எழுந்து ஸ்ரீகிருஷ்ணரை கண்டு பயந்தான். அந்த சிறுவனை காட்டின் நடுவே அங்கும் இங்கும் தேடினார். அங்கே அவர் ஸ்ரீகிருஷ்ணரின் மிக அழகான கோவிலை கண்டார். பக்தர்களில் சிறந்தவனான அர்ஜுனன் அந்த கடவுளை வணங்கினான். அந்த நதி முனிவர்களால் எப்போதும் வழிபடப்படுகிறது. எல்லா துன்பங்களையும் அழிப்பதாக அது இன்றும் இங்கு காணப்படுகிறது. கங்கை நதி என்று அழைக்கப்படுகிறது. அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அர்ஜுனன் தன் குடும்பத்துடன் பயணத்தை தொடங்கினான். புனித கங்கை கரையில் அர்ஜுனனின் கருணையுள்ள தேரோட்டியான ஸ்ரீகிருஷ்ணனை கண்டேன். இவ்வுலகை நோக்கும் பக்தர்களின் துன்பங்களையும் பாவங்களையும் அழிக்க வல்லது. திருநாங்கூர் திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.